மதுரை ப்ரான் தொக்கு. மதுரையோட மனம் மாறாமல் வீட்லேயே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சமைச்சிடலாம். இந்த வீடியோவில் 4 முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் மதுரையோட அத்தன்டிக் டேஸ்ட் கொண்டு வர முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையுமே இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 எடுத்துக்கோங்க. மதுரை ஸ்டைலில் வந்துருச்சு. சின்ன வெங்காயம் போடாமல் செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் அதையுமே போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நாட்டு தக்காளி அதையுமே எடுத்து ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா பழமாக எடுத்து நீல வாக்கில் நறுக்கி அதையுமே இதில் போட்டுட்டேன். மதுரை ஸ்டைல் வரும்போது ஊட்டி தக்காளிலாம் போட்டோம் அப்படின்னா அந்த அத்தன்டிக் டேஸ்ட் கொண்டு வரவே முடியாது. அதையுமே போட்டாச்சு. போட்டு 2மே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள். இப்போது நம்ம தனியாத்தூள் போட போகிறது இல்லை. ஏன்னா மதுரை ஸ்டைலில் வரப்போ தனியாத்தூள், கரம் மசாலா இது எதையும் போடுறதில்ல. மதுரைக்காரவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பண்ணுறது கரெக்டு தானே? நானும் அதே ஸ்டைலில் தான் பண்ணுறேன். வரமிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தலைவர் எறா அது ஒரு 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டாச்சு. நம்ம எறா எடுக்கிறப்போ அந்த குக்கிங் டைமும் அதோட ஷேப்பும் தான் முக்கியம். குக்கிங் டைம் அதிகபட்சம் 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். அது வெந்து வரப்போ அதோட ஷேப் வந்து மாறாமல் இதுவும் இந்த சி ஷேப்பு கொஞ்சம் லைட்டாக சுருண்டு இருக்கும் அவ்வளவுதான். ரொம்ப சுருங்கி இந்த ஓ ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னா அது ஓவர் குக்குடுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். ஸோ குக்கிங் டைமும் அந்த ஷேப்பும் கொஞ்சம் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷு சூப்பர் ஹிட் தான். ஸோ இது நல்லா வேகட்டும். கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் மறுபடியுமே கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன். ஏன்னா அது இன்னும் ஃபுல்லாக வேகலை. மூடி வச்சு இப்போ எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவில் இதுதான். இந்த 4 முக்கியமான டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரானோட குக்கிங் டைம் சின்ன வெங்காயம் போடுறது, நாட்டு தக்காளி போடுறது. இப்போ கடைசியாக முக்கியமான டிப் என்ன அப்படின்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளும் நெய்யும் போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்ம அதை திறக்கிறப்ப வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு தட்டில் சுட சுட சாப்பாடு போட்டாச்சு. இந்த சைடு நம்ம ப்ரான் வெந்து வந்துட்டாங்க. அது பாருங்கள் அந்த சி ஷேப் உங்களுக்கு அப்படியே தெரியும். கொஞ்சமாக மிளகுத்தூள் விட்டு நான் இறக்கிட்டேன். அவ்வளோதான். தட்டில் அதை அப்படியே எடுத்து போட்டு இந்த ஒரு கரண்டி தொக்கு சாப்பாடு இதுவே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ப்ரானோட அந்த ஷேப் மாறாமல் இருக்குது பாருங்கள். மீதி இருந்துச்சு. இதை அப்படியே நைட்டுக்கு விடுவோமா நம்ம அப்படியே ஒரு கடாயில் போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி ஒரு ஆம்லேட்டை போட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.